This is a video of the collection of some eye-catching views of the Arunachala mountain along the Girivalam road. Different locations were recorded on different days at different times of the day, making them more interesting. By the way, they span over a period of 2 years. I thought it would be interesting to string together different views of the mountain, what with buildings mushrooming along the road on the side of the mountain, blocking its view for a major part now. Before we lose more and more visibility of the hill on the Girivalam road, let us enjoy whatever clear views that are available today. At this rate, and in all probability, this video could end up being archival material 5 to 10 years down the line. வகுத்த கர்மங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்றாக்கவும் கூடும் மிகுத்த ஞானம் அப்படியன்று தியானமும் விவேக ஞானமும் வேறே ஜகத்தில் ஒன்றையொன்றா இவன் பாவிக்கும் தியானம் கற்பித யோகம் முகத்தமாக் கண்ட ஞானமே வாஸ்தவ மோகமாய் மயங்காதே கண்டறிந்தது ஞானம் கேட்டது தனை கருது பாவனை யோகம் கண்ட பேர் சொல்ல கேட்டது மறந்து போங் கண்டது மறவாதே கண்ட வஸ்துமை தியான வஸ்துக்கள் பொய் கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணங் கொள்வது ஞானமே கருமமென்றறிவாயே சர்வமுக்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் மன்றென்றால் சர்வமுக்தியும் சத்தியம் மன்றென்று சங்கியாதே நீ கேள் உருவம் கெட்டவன் தியானிக்கும் பொழுதிலவ் உருவம் வாஸ்தவமன்றே உருவமாகும் அப்பொழுது கண்ணால் கண்ட உருவம் வாஸ்தவமாமே ஜடமதாகிய தியானம் மெய்யாகிய சர்வமுக்தியை நல்கும் திடமதானதெப்படியெனில் அவரவர் தியானமே பிறப்பாகும் உடலம் ஆசையால் தியானிக்கில் தியானித்த உடல்களாகுவர் மைந்தா தொடர்பவங் கெடச் சொருவமே தியானிக்கில் சொருவமாகுவர் மையே பிரமரூபத்தை தியானித்த பேர்களும் பிரம்மமாகுவர் என்றால் நரசரீரமாங்குறவனே விசாரமே ஞானமே நின்னதே பரமபாவனை பரோட்சமாம் பின்பு அந்த பரோட்சமே அபரோக்ஷம் ஸ்திரவிசாரமா ஞானமாம் முக்தியான் தீர்வைதறிவாயே வீடதாம் பரிபூரண சொரூபத்தில் விருத்தி ஞானம் கூடி சேடமாகினால் அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் ஜாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம்பொடி தானு மண்ணொடுமாயும் ஊடி ஞானமும் அறிவிலாமையை கெடுத்தொக்கவை கெடுந்தானே இந்த நிச்சயம் முக்தருள் அனுபவம் இருப்பதெப்படி என்றால் சிந்தையற்ற பூமண்டல விராஜனும் சிசுவும் போல் சுகமாவர் பந்த முக்திகள் மறந்து போமுண்டென்று பலர் சொலில் நகையாவர் அந்தரத்தை உண்டுமிழ்ந்ததோர் கொசுகெனும் அவர்களை நகையாரே மலடி மைந்தனும் தாணுவில் புருடனும் வான்மலர் முடிசூடி இலகு கந்தர்ப்ப நகரிலே சுத்திகை இரசதம் விலவேசி கலகமாய் முயல் கொம்பினால் குத்தியே களைத்திருவரும் மாண்டார் அழகையினர் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானே மாயை என்பது பொய்யெனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே தாயை அன்றி மக்களுக்கொரு பிறவியும் ஜாதியும் வேறுண்டோ சேய சொர்க்கமும் நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் தூய சத்து சித்தானந்த பூரண சொரூபமாயிருப்பாயே பங்கையாசனன் முதல் பல தேவரும் பாருள பெரியோரும் கங்கையாதியாம் தீர்த்தமும் தேசமும் காலமும் மறைநாளும் அங்கமாறு மந்திரங்களும் தவங்களும் அசத்தியமெனச் சொன்னால் எங்கள் நாயகனே அதனால் குற்றம் இல்லையோ மொழியீரே
சொற்பனந்தனில் கண்டதை பொய் என்று சொல்வது பிழையானால் அற்பமாயையில் தோன்றிய ஜகங்களை அசத்தெனல் விழையாமே. சொற்பனந்தனில் கண்டதை பொய் என்று சொல்லலாம் எனில் மைந்த அற்பமாயையில் தோன்றிய ஜகமெல்லாம் அசத்தியம் எனலாமே. பொய்யை மெய் என்ற மூடர் புண்ணியர் என்று புராணங்கூப்பிடுமானால் மெய்யை மெய் என்ற ஞானிக்கு குற்றங்கள் விஜித்த சாத்திரமுண்டோ? பொய்யதேதெனில் நாமரூபங்களாம் பூதமாகிய மாயை மெய்யதேதெனில் சச்சிதானந்தமாய் வியாபிக்குமான்மாவே. மாயை என்பதேது உடையரார் எப்படி வந்தது வருவானேன்? மாயை என்பது பிரம்மத்தின் வேறெனின் வஸ்துவும் இரண்டாமே. மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்றெனில் வஸ்துவும் பொய்யாமே. மாயை என்ற மேகங்களுக்கொரு சண்டமாருத குருமூர்த்தி அதனை இன்னதென்றுரைத்திடப்படாமையாலவாச்சிய வடிவாகும். இது தனக்குளது உடலியான் உலகுமை எனும் அவருடையோர்கள் கதையில்லாத பொய் வந்ததிப்படி என்று கண்ட பேரிலை மைந்தா. விதனமாய ஏன் வந்ததென்றால் புத்தி விசாரமற்றதனாலே அருவமாகுமாயாவி வித்தைகள் விளையாடுமுந்திரியவே. உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாயுதித்த பின் வெளியாகும் பிரமசக்திகள் அனந்தமாம் அதைக் கண்டுபிடித்திடல் கூடாதே. பரவு பூதங்கள் கண்டனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே. காரியங்களும் சக்தி ஆதாரமும் காணுமற்றது மாயம். பாரில் நின்ற மாயாவியும் சேனையும் பார்ப்பவர் கண்காணும். வீரியந்திகள் வித்தையாயின சக்தி வெளிப்படாதது போல பேரியல் பிரமத்துக்கும் உலகுக்கும் பிரிது சக்திகளுண்டே. சக்தி சத்தனை தவிர வேறன்று காண் சக்தனாம் மாயாவி. வித்தை காட்டிய இந்திர ஜாலம் பொய் வித்துவான்மை போல புத்தி மைந்தனே சக்திமானாகிய பூரணவன்மாவின் வஸ்து நிர்ணயம் சொன்ன திஷ்டாந்தத்தின் வழி கண்டு தெளிவாயே. இல்லையாகிய சக்தியை உண்டென்பதெப்படி எனக் கேட்கில் உள்ளையாதியாமச்சேதன பொருளெலாம் பூத்து காய்ப்பனவாராய். நல்லையா மகனே அதில் சிற்சக்தி நடந்திடாதிருந்த கால் தொல்லையாய் வரும் சராச்சர உயிர்க்கெல்லாம் சுபாவங்கள் வேறாமே. அருப்பை முட்டையுட்பறவைகள் பல நிறங்கலந்த சித்திரம் பாராய். அருப்பமாம் சக்தி நியமமில்லாவிடில் அரசிலா நகர் போலாம். நெருப்பு நீரதாங் கசப்புமே மதுரமாம் நீச்சனும் மறையோதும். பொறுப்பு மேகமாம் கடலெலாம் மண்களாம் புவனமிப்படிப்போமே. ஆர்க்கும் காணவும் அறியவும் படாதென்றும் அவாச்சிய வடிவென்றும் சேர்க்கும் நாமரூபப்பயிருவித்தென்றும் செப்பிய சிற்சக்தி பேர்க்குமாரெங்கன் பிரித்திடப்படாதெனில் பிரம்ம பாவனை ஒன்றாய் பார்க்குமாரெங்கன் முக்தியாகுவதெங்கன் பரமசத்குருமூர்த்தி. வாயுத்தம்பனம் ஜலத்தம்பனம் மணி மந்திர மருந்தாலே தேயுத்தம்பனம் செய்திடில்லதில் அதிர்ச்சிறந்த சக்திகளெங்கே. நீய சச்சிதானந்தமாய் வேறொன்றும் நினைந்திடாதிருப்பாயே. மாய சக்தி போம் நீதன்றி மந்திர மறைகளில் காணோமே. மேவு மண்ணிலம் வியக்தமே வியக்தமாம் விவகரித்திட வேண்டில். நாவினால் மண்ணை குடமென்பர் அக்குடம் நசிப்பது நாவலே. பாவும் நாமரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம். ஜீவபேத கற்பிதங்களை மறந்து நீ சின்மயம் ஆவாயே.
பூரிக்குங்கன சச்சிதானந்தத்தில் பொய்ஜடம் துயர் மூன்றும் தூரத்தாயினும் தோன்று விபரிதம் துடைப்பதெப்படி என்றால் நீரில் தோன்றும் தன்னிழல் தலை கீழதாய் நின்றலையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பாழ்நிழல் பொய்யாமே ஞானங்காரணம் அறிபொருள் காரிய நாமரூப பேய்கள் ஆனதெப்படி அழிந்ததெப்படி என வாய்க்குதல் பலனன்றே மானமைந்தனே தீர்க்க சொப்பன ஜகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூர்ணமாய் இருப்பாயே அசத்திலே மட்டும் நம்மட்டும் பராமுகமாகினாலும் மட்டும் நிஜத்தில் உள்விழிப்பார்வையாம் இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன்மனம் நின்று சின்மாத்திர வடிவமாயிடின் மைந்த அசத்த தேகத்தில் இருக்கினும் ஆனந்த கடல் வடிவாவாயே தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய் ஊனின்றி உயிர் தோறும் ஒன்றாகும் என்றிலகுதுக்கின்றபடி கண்டிலேன் நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகையொக்கு ஞானங்கள் வெளிகண்டதால் ஆனந்தம் இதுபோல வெளியாக புதியாத வடைவேது குருநாதனே உருவங்கள் இரதங்கள் பரிசங்கள் ஒரு பூவில் ஒன்றாகும் என்றாலுமே கரணங்களோரொன்றில் ஓரொன்று தெரியும் கணக்கன்றி வாராதுகான் அருவந்த சச்சிதானந்தச் சுபாவங்கள் ஆன்மாவின் வடிவாகிலும் பிரபஞ்சமயமாம் விருத்தி வேதத்தினால் வேதங்களாமைந்தனே தாமதமிராசதம் சத்துவித முக்குணத்தால் வரும் விருத்தி மூன்றாம் ஆமவைகள் மூடமும் கோரமும் சாந்தமும் அபிதானமாகும் மகனே ஏமுறவிருக்கின்ற சச்சிதானந்தங்கள் என்றென்றும் ஒன்றாகிலும் நாம் உரைக்கும் விருத்தி பிறவி நாட்சுருபஞானாதி விரிவாகுமே ஜடமான மூடத்தருக்கல்லு மண்களிற் சத்தொன்றுமே தோன்றுமால் விடமான காமாதி கோரத்தில் ஆனந்தம் விளையாது மற்றவைகளாம் திருடமான ஒழிவாதி சாந்தத்திலே சச்சிதானந்தம் ஒன்றும் வெளியாம் மடமான மூடங்கள் கோரங்கள் பிடி சாந்த மனமாகில் ஆனந்தமே இகவான குருநாதனே சச்சிதானந்தம் எனும் இலக்கணம் அறிகிலேன் அகலாத சத்தாவதேது சித்தாவதேதானந்தமேதென்றிடில் மிகு காலம் ஒன்றும் கெடாதிருப்பது சத்து வேறுபாடறிதல் சித்தாம் மகிழ்காமம் நுகர்வோது சுகமாகும் அனுபூதி வாழ்வென்பது ஆனந்தமே நாசச்சரீரத்திருக்குஞ்சரீரிதனை நாள் வேதமா வாக்கியம் நீ சச்சிதானந்தம் என்றிடினுமா சிறிய நீ பிரம்மமாகுமெனினும் மாசற்ற சச்சிதானந்த நான் என்னவிவன் அன்னு அனுபவம் எங்கனே கோசப்புறங்களை இடித்து தகர்க்கும் அத குஞ்சர குருநாதனே ஜன்மாந்தரன் செய்த வினைகள் உடல் தருமெனில் செல்காலம் இவன் உண்டலோ கண்மானுபவ நரக சொர்க்கமெனில் வருகின்ற காலத்தும் இவன் உண்டலோ உன்மாத யாதனா உடல் கடவுள் உடல் மனுட உடல் மாறி மாறி அழியும் தன்மாய உடல் கெடினும் இவன் இருப்பது கொண்டு சத்தென்பதொக்கு மகனே இருளாக மூடும் சுழுத்தியிலே ராத்திரிலே இரவி சுடரற்ற பொழுது மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே பெருவாழ்வு மிக்க தானே தன்னிடத்தினல் பேராத விரியமதனால் அருகாத விரியன் சுகத்தில் வருமாதலால் ஆனந்தமாமைந்தனே Day by Day, dated 29th May 1946. Mr. Bose, when the Upanishads say that all is Brahman, how can we say, like Shankara, that this world is mithya or illusory? Bhagavan, Shankara also said that this world is Brahman or the self.
What he objected to is once imagining that the self is limited by the names and forms that constitute the world. He only said that the world does not exist apart from Brahman. Brahman or the self is like the screen and the world is like the pictures on it. You can see the picture only so long as there is a screen. But when the seer himself becomes the screen, only the self remains. Kaivalya Navanitha has asked and answered 6 questions about Maya. They are instructive. The first question is, what is Maya? And the answer is, it is Anirvachaniya or indescribable. The second question is, to whom does it come? And the answer is, to the mind or ego who feels that he is a separate entity who thinks, I do this or this is mine. The third question is, where does it come from and how did it originate? And the answer is, nobody can say. The fourth question is, how did it arise? And the answer is, through non-vichara, through failure to ask, who am I? The fifth question is the self and Maya both exist? Does not this invalidate the theory of Advaita? The answer is, it need not, since Maya is dependent on the self as the picture is on the screen. The picture is not real in the sense that the screen is real. The sixth question is, if the self and Maya are one, could it not be argued that the self is of the nature of Maya, that is illusory? And the answer is no. The self can be capable of producing illusion without being illusory. A conjurer may create for our entertainment the illusion of people, animals and things, and we see all of them as clearly as we see him. But after the performance, he alone remains and all the visions he had created have disappeared. He is not a part of the illusion, but is real and solid.